Hi friends, நான் தான் உங்கள் ஆட்டிதான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதில் வந்துட்டு ப்ரெஸ்டீஜ் டிஜிட்டல் எலக்ட்ரிக்கல் ரைஸ் குக்கர் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இது 4.2 லிட்டர் இது குக்கருங்க. எலக்ட்ரிக் ப்ரெஸ்டேஜ் குக்கரு பாருங்கள். இதுக்கு 3 பின்னு வருங்க. இதுக்கு 3 பின்னு இது வரும். அது கூட குக்கிங் புக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பார்த்து நீங்கள் எவ்வளோ 30 வெரைட்டி ஃபுட்டு பண்ணலாம் நீங்கள். அப்புறம் மேனுவல் புக்கு கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணலாம் என்னென்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கப்பு ஸ்பூனு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது கூட ஒரு கரண்டி கொடுத்துருக்காங்க, கப்பு மெஷர்மெண்ட் கப்பு கொடுத்துருக்காங்க. 4.2 லிட்ரு போல் வந்து 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மூடியோடு இருக்குது. 2 போல் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்குது பாருங்கள், மெஷர்மெண்ட் எல்லாம் இருக்குது. உள்ளேருந்து பார்த்தாலும் தெரியுங்க பாருங்கள். 4.2 லிட்ரு எவ்வளோ வேணுமோ இதில் எல்லாம் மெஷர்மெண்ட் இருக்குது பாருங்கள். இதில் வந்து 2 கேஜி ரைஸு இதில் ஆறாமல் பண்ணாங்க. பிரியாணி பண்ணாலும் 1 கேஜி சிக்கனு 1 கேஜி ரைஸ் போட்டு பிரியாணி பண்ணலாம். இதில் வந்து கீழே பிளேட்டு வராது, அப்புறம் ஸ்டீமர் வராதுங்க. அதே 2 லிட்ரு குக்கர் இருந்தால் இது பாருங்கள், சின்னது இது 2.2 இது பழசுங்க. இதில் இது மாதிரி ஸ்டீமர் வரும். கீழே இது பாருங்கள் பிளேட்டெல்லாம் வருங்க. இது மாதிரி பிளேட்டெல்லாம் வரும். இது 2.2 லிட்ரு. இதில் மட்டும்தான் இது மாதிரி பிளேட்டு இதெல்லாம் வருங்க. இது பெருசுன்றனால வராதுங்க. ஆறாமல் இதில் நம்ம வந்து பிரியாணி வந்து 2 கேஜி பிரியாணி ஆறாமல் பண்ணலாங்க. இன்றைக்கி எப்படி இதில் பிரியாணி பண்ணுறதுன்னு வாங்க உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிஜிட்டல் எலக்ட்ரிக்கல் ரைஸ் குக்கர் அன்பாக்சிங் பண்ணிக்கிறது பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம மைசூர் மட்டன் பலாவ் பண்ணதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க போகலாம். அதுக்குங்க 1 கேஜி மட்டன் எடுத்துக்கோங்க. மட்டனு, அப்புறம் இது புல்லட் அரிசிங்க, கோலா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் 2.5 கப்பு எடுத்துருக்கேங்க. ஏன்னா இது 2 கப்பு பாஸ்மதி அரிசி இருக்குது இல்லைங்களா, அது 2 கப்பு. இது 2 கப்பு, இது 2.5 கப்பு எடுத்துருக்கேன். ஏன்னா 2 சேர்ந்தா 1 கேஜி ஆகுங்க. 2 எடுத்து மிக்ஸ் பண்ணி பிரியாணி பண்ணணும். அப்புறமா கொத்தமல்லிங்க பாருங்கள், ஒரு புடி கொத்தமல்லி எடுத்துக்கிறேன், ஒரு புடி புதினா எடுத்துருக்கேன். அப்புறம் வெங்காயம் 3 எடுத்துருக்கேன், தக்காளி ஒரு 3 எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 150 ml எண்ணெய் எடுத்துருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 20 பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க. பூண்டு ஒரு 4-5 பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேங்க. இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச்சு இவ்வளோ பெருசாக எடுத்துக்கோங்க. அப்புறம் இது வந்து பிரியாணி பவுட்ருங்க. இது எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேங்க. இது பிரியாணி பவுட்ரு, ஒரு மஞ்சாத்தூள், உப்புங்க. ஆனால் இது வந்து கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இதை 4ஐயும் நம்ம ஒன்றா அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். பாருங்கள், பச்சை மிளகா நான் ஒரு 10 சிவப்பாக இருக்கிற மிளகா எடுத்துக்கிறேங்க. ரொம்ப கலராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாவும் ஒரு 5 எடுத்துருக்கேன், க்ரீன் ஆகிறது. இல்லைன்னா பச்சையாக இருக்கிறது கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இது காரம் இது தாங்க, 20 எடுத்துக்கோங்க பச்சை மிளகா. அப்புறம் இஞ்சி ஒரு 2 இன்ச்சு இஞ்சி சொன்னேன் இல்லைங்களா, அது. அப்புறமா பூண்டு சொன்னேன் இல்லைங்களா, பூண்டும் போட்டு பூண்டு. அப்புறம் கொத்தமல்லி ஒரு புடி. இதெல்லாம் போட்டு அரைச்சின்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், 4ம் போட்டு இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாங்க செய்ய போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செய்ய போகலாம். நம்ம ஆன் பண்ணிட்டு இது மேலே இருக்கும், இது மாதிரி கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு
ரைஸ் குக்கிங்னு இருக்கும். ஹீட் ஆனோடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் சூடாச்சு, நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த மட்டன் பலாவுக்குங்க வெங்காயம் எல்லாம் ஃபஸ்ட்டே ஃப்ரை ஆகணும்னு இது இல்லைங்க. அது கூட நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாங்க. அது கூட புதினாவும் போட்டுக்கலாம். நம்ம அது கூட உப்பு அது வதங்கிறதுக்கு இதெல்லாம் போட்டு வதங்கணுங்க. இதை வதக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்லாவே ஃப்ரை ஆகுது பாருங்கள். நம்ம ஸ்டவ்வில் பண்ணும்போது எப்படி இதாகுமோ அதே மாதிரி தான் பாருங்கள் பாயில் ஆகுது பாருங்கள். ஃப்ரை ஆகிடுது பார்த்தீங்களா, தெரிதுங்களா கொதிக்கிறது. இது நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க, காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் செய்யும் போது கரண்ட்டு ஜாஸ்தி இருக்கும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க, கம்மியாக தான் இருக்கும். இது உங்களுக்கு கேஸ் மிச்சம் ஆகுங்க. ஏன்னா சில டைம் வந்து நம்ம கேஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சுன்னா அப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இவங்ககிட்ட எல்லாம் போய் அக்கப்பக்கம்லாம் கேட்போம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது மாதிரி நம்ம ஒன்று வச்சுக்கணும்னா இதில் செஞ்சுக்கலாங்க. சாப்பாடு ஃப்ரை பண்ணுறது எல்லாமே இதில் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், தக்காளி புதினா வெங்காயம் எல்லாம் போட்டு வந்தோம் இல்லைங்களா, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் போட்டுக்கலாங்க. நான் பிரியாணிக்குன்னு கொஞ்சம் கொழுப்பு கேட்டு வாங்கியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது மாதிரி கொழுப்பு கேட்டு போட்டுக்கோங்க. கொழுப்பு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னுட்டு தான் நான் கொழுப்பு இது பண்ணியிருக்கேங்க. நானும் கொழுப்பு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். சில பேர் கொழுப்பு பிடிக்கும், சில பேர் கொழுப்பு பிடிக்காது இல்லைங்களா. நீங்கள் இந்த ஸ்டவ்வில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டே ஆகாதுங்க. ரூம் ஃபுல்லாக ரொம்ப அனலாக வருது, நமக்கும் ரொம்ப வேக்காடாக வருது, அந்த மாதிரி எதுவும் ஆகாதுங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாம் அதுவும் போட்டுக்கலாம். நம்ம இது கூடவே பாருங்க, பச்சை மிளகா நம்ம கொத்தமல்லி இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அது போட்டுக்கினேன். அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. அப்புறம் பேருக்குங்க உங்களுக்கு இந்த ஸ்பூனில் காமிக்கிறாங்க பாருங்கள். சும்மா இவ்வளோதாங்க மஞ்சாத்தூள் போதும். அப்புறம் நான் பிரியாணி பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 2 இல்லை, ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணலாங்க. நல்லா இது ஃப்ரை ஆகட்டும் இருங்க. இந்த இதுலேயே மசாலாலேயே உப்பு எல்லாம் போட்டிருக்கோம், காரம்லாம் இல்லைங்களா, மட்டனில் ஏறும். சரிங்களா, ஒரு 5 நிமிஷம் விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டுங்க. அதில் தண்ணி ஊற்றுறதுக்கு இங்கே பாருங்கள், நான் 1 கிலோ 4.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் இல்லைங்களா, 9 கிளாஸ் தண்ணி இந்த பாத்திரத்தில் ஊற்றிருக்கேங்க. இது என்னன்னு பார்க்குறீங்களா, இந்த மசாலா நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதோட மசாலாவும் இதிலே போட்டிருக்கேன் நான். இதை நம்ம ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணும் போது அரிசி கழுவி நம்ம ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 20 மினிட்ஸ் அப்படி ஊறட்டுங்க. பாருங்கள், கழுவி வச்சுருக்கேன், இது ஊறட்டும். சரிங்களா, இது ஊற வச்சுக்கணும். தண்ணி ஒரு பக்கம் நம்ம கொதிக்க வச்சுக்கணும்னா நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். நான் இன்னொரு இதில் வச்சு தண்ணி கொதிக்க வச்சு கொண்டு வரேங்க. மட்டன் பலாவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி அரைச்சி வச்சோம் பாருங்கள், அதாங்க காரம். அப்புறமா நம்ம பிரியாணி பவுட்ரு போட்டோம் இல்லைங்களா, அதுதான் இதுக்கு. நம்ம இதில் ஃபஸ்ட்டே தாளிக்கும் போது பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் ஏலக்காய் அதெல்லாம் போடுறது இல்லைங்க. டைரெக்டாக வெங்காயம் தக்காளி புதினா அது போட்டு வதக்கினோடனே நம்ம மட்டனு
அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா, பிரியாணி பவுட்ரு இதே போட்டு நம்ம வதக்கிக்கலாங்க, உப்பு போட்டு. இது தாங்க இதுக்கு, வேறு எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே இல்லை. நீங்கள் சாப்பிடும்போது நான் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு டிப்ஸ் இருக்குது, நான் காமிக்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போங்க ஃப்ரை ஆகினுக்குதுங்க. இப்போது கறி வந்து பாதி வந்துடுச்சு. ஏன்னா நம்ம மட்டன் போட்ட உடனே நான் அந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க. இதில் நம்ம பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. ஊற்றினோம்னா கறி ஒரு மாதிரி மறுத்த மாதிரி ஆகிடும். அதனால் இதை இங்கே மட்டன் போட்ட உடனே அங்கே தண்ணி வச்சேன் இல்லைங்களா, கொச்சிடுச்சு. இப்போ எடுத்துன்னு வந்து ஊற்றிக்கலாங்க. அது ஊற்றுறதுக்கு முன்னே இதுவும் பாதி வந்துட்டுருக்குது. பாருங்கள், இது தண்ணி கொச்சி இருக்குது. இப்போ இதில் நம்ம ஊற்றிக்கலாம். எவ்வளோ கிளாஸ் தண்ணிமா? இப்போ நான் 4.5 கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதனால் 9 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் அரிசி ஊற வச்சுருக்கறனால கம்மியாக தண்ணி கரெக்டாக போட்டு வச்சுருக்கேங்க. மட்டனுக்கு 1 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா. அது இல்லாமல் இது மைசூர் பலாவ், மட்டன் பலாவுக்கு வந்துங்க, அவங்க வந்து அவங்க ஃபுல்லாக பாஸ்மதி அரிசியை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க புல்லட் அரிசி சொல்கிறோம் இல்லையா, கோலம் ரைஸு, அது முக்கால்வாசி எடுத்துப்பாங்க, கால்வாசி வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துப்பாங்க. நான் அப்படி தான் எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இந்த தண்ணி நம்ம சுடு தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, மட்டன் கூட எல்லாம் மிக்ஸ் ஆகி இது கொதிக்கிட்டோங்க. கொச்சி ஒரு இந்த தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் மட்டன் வேகட்டும். அப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம். சரிங்களா, நம்ம க்ளோஸ் பண்ணி இப்போ மட்டன் வந்துச்சா பார்க்கலாங்க. ஒரு 5 நிமிஷமாக கொச்சிட்டு இருக்குங்க. வெந்துட்டுக்குதுங்க. இவ்வளோ வந்தால் போதுங்க. இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ ரைஸ் போட்டுங்க. ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னே உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டே நம்ம எல்லாம் இது பண்ணுறதுக்கு முன்னே நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒரு டைம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்பயே போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அது இதாகும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். ரைஸ் மேலே தெரியும் இல்லைங்களா, அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். திருப்பி ஒரு டைம் கலரிட்டு எப்படி தம் போடுறது. இப்போ வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு டைம் என்ன பண்ணலாம், இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஏன்னா மசாலாலாம் அப்படியே மேலே நின்றுடும், ரைஸ் போய் கீழே நின்றுடும். அதனால் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜோராக இது பண்ணக்கூடாதுங்க, ஸ்லோவாக இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி மூடி வச்சிடலாங்க. அது இப்போ நம்ம மூடி வச்சிட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டு பிறகு ஆஃப் ஆகிடுங்க. அப்புறமா காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், வார்முக்கு வந்துட்டு இருக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். சரிங்களா, பாருங்கள், பலாவ், மட்டன் பலாவ் ரெடிங்க. மைசூர் மட்டன் பலாவ் பாருங்கள், அது சாஃப்டாக தாங்க இருக்கும், ரொம்ப வெறியாக இருக்காதுங்க மைசூர் மட்டன் பலாவ். சரிங்களா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க. பலன்னு இதாக வந்துருக்கு பாருங்கள், சாஃப்டாக. இதுதாங்க மைசூர் மட்டன் பலாவுங்க.
மைசூர் மட்டன் பலாவ் ரெடிங்க. இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்யும் போது நம்ம தயிர், லெமனு, இந்த கரம் மசாலாலாம் போடுறது இல்லைங்க, மிளகாத்தூள் எதுவுமே. ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. சாப்பிடும் போது இந்த லெமன் இருக்குது இல்லைங்களா, இப்படி புழிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்ணுங்க. புழிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம செய்யும் போது போடுறதில்ல, இது மாதிரி சாப்பிடும் போது தான் புழிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்றதுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.